நீங்களும் வேண்டாம் சொல்லுங்க, நீங்களும் வேண்டாம்னு சொல்லுவோம். சரி அப்படி சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வேற யாராவது கிடைக்கும்? யாராவது இல்ல, நான் ஒண்டியா கூட வாழ்ந்துக்காம. அதை சொல்லிட்டாங்க மேடம், அதான் என்கிட்ட வீட்டுல சொல்லிட்டாங்க. நான் அதை கூட சொல்லிட்டேனே. நீங்க 2 பேர் எல்லாம் நான் வேற ஒருத்தர் வீட்டுல வந்து வச்சு நான் அப்படி இல்ல, நான் சொல்லல. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. ஜாலி பண்ணுங்க, உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. சொல்லுங்க உங்க பேர்? கிருஷ்ணன் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணன். எங்க மனைவி வந்து இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கு மேடம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனக்கு கல்யாணம் 12 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷமா உங்களுக்கு தொடர்பு இருக்கு? 7 வருஷமா இருந்திருக்கு. அப்போ உங்களோட வாழ்ந்ததை விட ஜாஸ்தி அவரோட இருந்திருக்காங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப அவங்க வந்து ஒழுங்கா திருந்தி இதோட விட்டுட்டு என்னோட ஒழுங்கா பாத்துக்கிறாங்க. 7 வருஷமா எதுவும் பண்ணாம இப்ப வந்திருக்கீங்க. உலனா எனக்கு சரியா தெரியாது மேடம். வெளிநாட்டுக்காரர் பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க. இவங்க ஒரு முறை என்கிட்ட காசு வாங்கி போறதுக்காக இங்க வந்தாங்க மேடம். அப்போ பஸ்ல போக சொல்ல இவங்க அதே ஊருக்கு வர சொல்ல இவங்க தொடர்பாயிருக்கு மேடம். யார லவ் பண்ற? உங்களதான். ஓ நோ. அது கொஞ்சம் கண்ண திறந்தா சொல்ல. உன்னதான். ஓ தேங்க் யூ. அதுக்கே கண் ஆபரேஷன் பண்ணாம அழுதுன்றீங்க. அவர் யாருப்பா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் கொத்தனார் வேலை செய்யறாரு மேடம். பின்ற வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. பின்ற வந்த இந்த மயக்கம். சமயத்துல போன் பண்ணாம நான் அப்போ வேலை செஞ்சுட்டு சரி நான் திடீர்னு போய் நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசோல பார்த்தா வீட்டுல வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு நமைக்கிறேன். வேலை செஞ்சுட்டு வந்தோம் மேடம். அரசோல பார்த்தா வீட்டுல வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. உன் புருஷன் ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல உங்களுக்கு எப்படி பழக்கம் உங்க கூட வேலை செய்யறவங்களோட? மேஸ்திரி வேலை செய்து வராங்களா அப்ப பாருங்க. சிட்டாளா அவங்க? ஆமாங்க. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. உங்க பழக்கம் எப்படி 2 பேருக்கும்? எப்படி சொல்றதுன்னா? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? வேலைக்கு வரும்போது பழகுறாங்க. பழக்கம்னா என்ன மாதிரி பழக்கம்? தெரியலையா? எந்த மாதிரி எப்படி சொல்றது? அண்ணியா, அக்காவா, தங்கச்சியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பழக்கம் ஆயிடுச்சு. அப்படியே பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க, பாரம்பரியம் என்னன்னு தெரியாதாங்க. போன்ல மட்டும் பேசுவாங்க, எப்பனா ஒரு கூப்பிடாம போயிட்டு வருவாங்களா. அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க உள்ள வாங்க. அவங்களோட தொடர்பே இல்லையா உங்களுக்கு? இல்ல கூப்பிடுவாங்க போயிட்டு வருவாங்க. கூப்பிடுவாங்க போவீங்களா? சோ அவ கூப்பிடலனா போயிருக்க மாட்டேன். அவ கூப்பிட்டதனால தான் நீ போன. அவ கூப்பிடலனா போயிருக்க மாட்டேன். எல்லாம் மிரட்டுறாங்க. யாரு அவங்க? உங்களை மிரட்டுறாங்களா? போலன்னா என்ன மிரட்டுறாங்க? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்க மனைவியை நீங்க கேக்குறது இல்லையா? அதான் மேடம் கேட்டாக்கா நான் இப்படிதான் பண்ணுவேன்றாங்க மேடம். வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மோடி போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? உங்களுக்கு தைரியமா அப்படிதான் இருப்பேன்னு சொல்றாங்க, நீங்க சும்மா இருக்கீங்களா அதை பார்த்துட்டு? அதுதான் சொல்றாங்க, எங்க போய் உன்னால பண்ணி முடியும் பண்ணின்னு சொல்றேன். எனக்கு எந்த அத்தாட்சியும் இல்லை மேடம். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நான் ஊருக்கு ஊருக்கு போயிட்டு எங்க வீடு அங்க இருக்கு மேடம். அங்க தனியா வீடு இருக்கிறதுனால பூட்டு திறந்து இவங்க போயிட்டு அங்க படுத்துட்டு போய் வெளியே ஆளுக்கு தெரியாம வந்துடுறாங்க மேடம். நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். வந்து இவங்க போயிட்டு அங்க படுத்துட்டு போய் வெளியே ஆளுக்கு தெரியாம வந்துடுறாங்க மேடம். அது 4-5 பேர் எங்க அப்பா அம்மா பாத்துட்டு என்கிட்ட சொல்றாங்க மேடம். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். கல்யாணம் பண்ண போறீங்களா? எப்ப கல்யாணம்? நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? என்ன சொல்றா? தெரியாதுங்க மேடம், இதெல்லாம் தெரியாதுங்க. அதை பத்தி இன்னும் பேசல. உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒண்ணு சேர்ந்து கலட்டி விளையாடும். தலை குனிஞ்சு உட்கார்ற மாதிரி வேலை ஏன் பண்றீங்க? வாழ்ந்தா தலை நிமிர்ந்து வாழணும், இல்லைன்னா வேஸ்ட். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். வாங்கம்மா, வணக்கம், உட்காருங்க. என்னம்மா பேரு உங்களுக்கு? சிரிடா சிரி.
பசங்க இருக்கா? இருக்காங்க. இது யாருமா? எங்க வீட்டுக்காரர். அது அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரா? நல்ல சத்தமா பேசுங்க. பேச முடியாது. தப்பான வழியில அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுனால பிரச்சனை மேடம். ஏன் தப்பான வழியில பேசிட்டு இருந்தீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இவங்க வந்து மலையனூருக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. அதே நான் இருந்த பஸ்லயே அவங்களும் ஏறினாங்க. பஸ்ல பார்த்து பேசி பழக்கமானது. பஸ்ல போறது உங்களோட நீங்க ஏன் பார்த்து பேசுறீங்க? நான் எதுவும் பார்த்து பேசல மேடம். அவங்களே பார்த்தாங்க, அவங்களே வந்து என் பக்கத்துல உட்காந்தாங்க, அவங்களே பேசினேன். உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. இன்னொரு ஆம்பளை வந்து பக்கத்துல உட்கார்ந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா இருந்தீங்க? ஏன் இடம் கொடுத்தீங்க? இடம் எது கொடுக்கல மேடம். அவங்க வந்து உட்கார்ந்து என் போன் நம்பர் கேட்டாங்க, பேசினாங்க. போன் நம்பர் கேட்டா கொடுத்துருவீங்களா? தெரியாத ஒருத்தர் கேட்டா எப்படி? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அதான் மேடம் தப்பாயிடுச்சு. இப்போ அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அப்புறம் எப்படி ஒழுக்கமா வளர்த்திருந்தா பக்கத்துல வந்து உட்காரலாம்? காரணம் எங்க வீட்டுக்காரே, எங்க மாமியார், மாமனார் தான் மேடம். கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்ச கே ரவிக்குமார் நீ. அவரு தான் மேடம் போன் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி பேசி எங்க வீட்டுக்கு வந்து பழகிட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி பண்றேன்னா, எனக்கு சொல்லாம கொள்ளாமலே ஒரு மேரேஜ் பண்றாரு மேடம். இப்ப 7 வருஷமா என்கிட்ட பழகிட்டு இருந்து அதெல்லாம் என்ன? நீ என்ன கேட்டா இவன் என்ன பதில் சொன்ன உனக்கு? நான் என்ன கேட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். புருஷனை வச்சுட்டு நீ ஏன் இப்படி இன்னொருத்தரோட புருஷனை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணனா அவர் வந்தார் மேடம். அப்பெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னா கூட அவர் எங்க வீட்டுக்கு வருவாரு. மாமியார் வீட்டாண்டி எல்லாருக்குமே. எவனோ ஒருத்தர் ராக்கம்மா வீட்ல இருந்து குதிச்சு ஓடுறாரு. எவனோ ஒருத்தர் ராக்கம்மா வீட்ல இருந்து தானா குதிச்சு ஓடுறானாமாக்கோ. அவர் இன்னொரு பொண்டாட்டி வச்சிருக்காரா? அவர் அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்டாட்டி வச்சிருந்தாரு. எதுக்கு முன்னாடி? ஆனா பொண்டாட்டி வச்சுட்டு வாழ்க்கை செய்ய தெரியல அவருக்கு. ஏய், என் வாயில நல்லா வந்துட போகுது. சிங்க குட்டினாலே முடியலையா? இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? கூட குடும்பம் நடத்த எனக்கு 2 பேர் கூட இல்ல மேடம். எனக்கு அவர் வேணும். பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சான்ஸ் இல்லைம்மா. சான்ஸ் இல்லைன்னா அது நான் விட முடியாது. இப்படி பண்ணுங்க. சான்ஸ் இல்லைன்னா விட முடியாது. 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டாமையா இருந்த நாடு காட்டுவாசி கூட்டத்தில் அடிமாடா போனதே. நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். என் வீட்டுல கூட கூட்டு போய் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னல. உன் வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்கேன், உங்க அக்கா வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்கேன், இருக்கிற ரூம் கூட எனக்கு கூட்டின்னு போயிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நீங்களும் வேண்டாம் சொல்லுங்க, நீங்களும் வேண்டாம்னு சொல்லுவோம். சரி, அப்படி சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வேற யாராவது கிடைக்கும்ல? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். யாராவது இல்ல, நான் ஒண்டியா கூட வாழ்ந்துக்காம. அத சொல்லிட்டாங்க மேடம். அதான் என்கிட்ட வீட்ல சொல்லிட்டாங்க. நான் அதே கூட சொல்லிட்டேனே. நீங்க 2 பேர் எல்லாம் நான் வேற ஒருத்தர் வீட்ல வந்து கூட வச்சு நான் கூட அப்படி இல்ல, நான் சொல்லல. என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும். எனக்கு வந்தா தனிகள் வேணும். என் வாழ்க்கையில நான் எப்படி என் புருஷனோட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி தனிகளும் கஷ்டப்படணும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் வேணும் உன் சொகத்துக்காக. இப்ப ஒருத்தி வந்துட்டு பிறகு அவன் சொகத்தை கொடுக்க போறான்றதுக்காக நான் வேண்டாவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன இவ்வளவு கோவம்னா, விளையாடுறதெல்லாம் விளையாடிட்டு அப்புறம் தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுல அவர் வாழ்க்கைய பாக்குறாரு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. யோசிச்சிருக்கணும், நம்ம இப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பழக்கம் வச்சுக்கிறோமே. சின்ன பையன் நான் பழக்க வச்சுக்கல மேடம். அவருதான் மேடம் என் வீட்டை தேடி வந்தாரு. மன்னிப்பு கேளு, 2 பேர்ட்டையும் கிளம்பு. மன்னிச்சுங்க 2 பேரும். மன்னிச்சுங்க. இனிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில்
சுட்டித்திருந்த இந்த கருங்குயில்களோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். பாருமா, விட்டா போறோம்னு போயிட்டான் அவன். நீ விட்டுடு, பசங்களுக்காகவாது வாழ பாருங்க.